லைக்கா நிறுவனத்தில் ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணுவதாக வந்து ஒரு தகவல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சைடு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போயிட்டதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் அரசியல் அப்படின்னு போயிட்டாரு. ஆனால் இன்னும் சைடு பார்த்தோன்னா அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லி சினிமாக்குள்ள வந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் ஓகே படம் பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, யார் நடிக்கிறார் அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் ஓகே இவர் வந்து சந்தீப் கிஷன் தான் நடிக்கிறாருன்ற மாதிரியும் ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ட்ரோவும் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் தகவல் வெளியாகி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இவர் ஃபாரின்லாம் போயிட்டு ஃபிலிம் மேக்கிங் படிச்சிருக்காருன்றனால ஓகே ஒரு முக்கியமாக வந்து ஒரு நல்ல கதையை சொல்லுவார், நல்ல இயக்குனராக வருவாருன்ற எதிர்பார்ப்பு கூடிச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருந்தாங்க. ஒரு அறிவிப்பும் இல்லை, ஒரு போஸ்டரும் இல்லை, ஷூட்டிங் போனாங்களா போகலையான்ற மிகப்பெரிய ஒரு தோல்வியில் இருந்துச்சுன்னு கூட சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஃபெயிலியரில் இருந்தாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பின்தங்கி இருந்தாங்க. என்ன மேட்ரு அப்படின்னா இந்தியன் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விடாமுயற்சி, லால் சலாம் இந்த படம்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வீதாக வந்து கலெக்ஷன் கொடுக்கல அப்படின்ற காரணத்தினாலே வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஓகே ஜேசன் சஞ்சயோட படங்கள் பண்ணல போல இருக்கு, அதனால தான் சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்ததும் பேசிட்டு இருந்ததும் பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இவர் வந்து சினிமாக்குள்ள வந்திருக்காரு. இது வரைக்கும் வந்து விஜய் சைட்லேருந்து ஒரு அறிவிப்போ இல்லைனா ஒரு விஷயம் கூட எதுவுமே பண்ணாமல் இருக்காரு, வாழ்த்து கூட சொல்லாமல் இருக்காரு அவங்க பையனுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இப்படியும் பேசுனதை பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் தாண்டி அப்பாவோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் தனியாக வரணும்னு சொல்லி இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் முடிவு பண்ணதாகும். அதே மாதிரி ஆனால் இந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது, இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டும் எதுவும் கொடுக்காமே இருக்காங்களேன்னு சொல்லி நிறைய எதிர்பார்த்த நேரத்தில் மேபி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இந்த படத்தை இது பண்ணுறாங்க போல இருக்கு, இல்லை பண்ண வேணான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க போல இருக்குன்ற நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இதெல்லாம் இல்லை, ஜேசன் சஞ்சய் வச்சு நாங்கள் படம் பண்ணுறது உறுதி தான் அப்படின்ற நினைப்பூட்டு விதமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருப்பதாக ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்ததான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிட்டு அடுத்த ஷெடியூல் ஷூட் வந்து வச்சிருக்காங்களாம், பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த தகவல் வந்து இப்போ சோஷியல் மீடியா அளவில் அதிகம் பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து ஜேசன் சஞ்சய் வச்சு அவருடைய இயக்கத்தில் சந்தீப் கிஷன் வச்சு எடுக்க போகிற படம் வந்து இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இது கேன்சல் ஆகலை அப்படின்ற விஷயம் இப்போ அதிகம் தகவல் சொல்லப்படுகிறது. ஸோ வந்து நல்ல ஒரு ஃபுட்டேஜ் வந்து இவர் ஜேசன் சஞ்சய் அவர்கள் கொடுப்பாரு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல இயக்குனராக இவர் வருவாருன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துக்க நேரமும் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.